தாவக கூட கூட்டணி போறதுல ரொம்ப உறுதியா தான் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஆட்சியில வந்து பங்கு கேட்கறாங்க. அதை எப்படி எங்களால கொடுக்க முடியும்? இன்னைக்கு அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நிலைமை மாறி போச்சு. பழசை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே அரசியல் கேம் வந்து எவ்வளோ அழகாக நடந்திருக்கு, எவ்வளோ அழகாக கேம் ஆடி இருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விஜய் வந்து இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கும்போது தான் ஒரு பலம் வாய்ந்த ஒரு இடத்துல அவர் வந்து உட்கார முடியும். ஒரு தனித்து போட்டிட்டு இந்த இடத்துக்கு அவரால் வர முடியாது. இந்த இடத்துட்ட வந்து எடப்பாடியும் பிஜேபியும் சேர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி மீது இருக்கிற வெறுப்பே எடப்பாடி அதிமுகவை காலி பண்ணும். அப்போ இந்த கட்சியும் ஒழிஞ்சுது, புதுசாக வந்த தாவேக்காவும் ஒழிஞ்சுது, மீண்டும் திமுக வருங்கிற அளவுக்கு இங்கே காய்கள் நகர்த்தப்பட்டிருக்கு. பிஜேபிக்கே தெரியும் இப்படி ஒரு கூட்டணியை நாம் அமைச்சோம்னா திமுக தான் வரும்னு. அப்போ ஏதோ ஒரு கணக்கு அவங்களுக்கும் இருக்குது. இப்போ விஜய் சொன்ன மாதிரி மறைமுக கணக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்குன்னு சொன்னார்ல, ஒருவேளை உண்மையோன்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல்கள் இருக்கு. பார்ப்போம் எதிர்காலத்தில் வந்து ஒருவேளை இதே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தேர்தல் நெருங்கி சீட் ஷேரிங் பேசும் பொழுது ஒரு பிரச்சனை வரும். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஒருவேளை அன்னைக்கு எடப்பாடி நான் கூட்டணியிலேருந்து வெளியேறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து தாவே கூட இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உள்ள கூட்டணி கணக்குகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை இப்போ வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, எல்லாமே யூகம்தான்.